சென்னை தீவுத்திடல்ல வங்கக்கடலை பார்த்து ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து கம்பீரமா குதிரையில உட்கார்ந்துருப்பாரு. நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் சிலையெல்லாம் நம்ம அகற்றிட்டோம். ஆனா இந்த மன்றோ சிலை இன்றளவும் அங்கு கம்பீரமாக நிற்கிறது. மன்றோ வந்து ரொம்ப இளகிய மனதுடையவராம். நம்ம இந்திய மக்களுடைய எளிய மக்களினுடைய உணர்ச்சியெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு நிறைய மாற்றங்களை அந்த மக்களுக்கு செஞ்சிருக்காராம். அது மட்டும் இல்லைங்க, நீதித்துறை, கல்வித்துறை, நிறைய காவல்துறை, எல்லா இதுலேயும் இவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே இன்றளவும் இந்திய நிர்வாகத்தில் காணப்படுகிறது. இந்த மன்றோ வந்து திருப்பதி வெங்கடாசலபதிக்கு வந்து ஒரு பெரிய கொப்பரையை வந்து கொடுத்துருக்காராம். அந்த கொப்பரையில தான் இன்றளவும் காலையில பெருமாளுக்கு பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது. அந்த கொப்பரையை வந்து மன்றோ கங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. கடப்பா பகுதியில வந்து தொற்று நோய் வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப இவர் வந்து ஒரு அதிகாரியா தனியா நிக்காம மக்களோட மக்களாக வந்து அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறி இது பண்ணினாராம். அது மட்டும் இல்ல, அங்க உள்ள மருத்துவர்களை எல்லாம் இவர் வந்து உற்சாகப்படுத்தி விரைவுபடுத்தினாராம். அந்த நிகழ்ச்சி வந்து மக்களுடைய மனதில் அவ்வளவு ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி நம்மோடு வாழ்ந்து எங்கோ பிறந்து நம்ம நாட்டிற்கு வந்து நம்ம இந்திய மண்ணை நேசித்து இந்திய மக்களுக்காக பாடுபட்டவர் தான் இந்த மன்றோ அவர்கள். இவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தை வந்து தன்னுடைய மனைவி மகனோட தன்னுடைய தாய்நாட்டுல கழிக்கணும்னு நினைச்சு நிர்வாகத்துக்கு சொன்னாரு. ஆனா பிரிட்டிஷ் நிர்வாகம் இவருடைய கோரிக்கையை தள்ளி வைத்து கொண்டே வந்தது. இன்றும் நாம் அந்த தீவு திடலில் அந்த சிலையை பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயம் மனதிற்குள் அவருடைய கண்களில் ஒரு ஏக்கத்தை நாம் பார்க்கலாம். தன்னுடைய மனைவியையும் மகனையும் பார்க்க முடியாத ஏக்கத்தை நாம் உணர முடிகிறது.